Hi எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் கவிஸ் vlogs. இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட பர்த்டேவோட அட்வான்ஸ்டு gift அதாவது ஒரு மொபைல் ஃபோன் வந்து அன்பாக்சிங் வீடியோ தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன் and அதோட கொஞ்சம் ரிவ்யூவும் வந்து நான் கொடுக்க போறேன். சோ எனக்கு தெரிஞ்ச ரிவ்யூஸ் மட்டும் நான் அதுல வந்து நான் கொடுக்க போறேன். இன் கேஸ் உங்களுக்கு வந்து ஃபோன் பத்தி எல்லாமே தெரியும் அப்படி நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா கமெண்ட்ல வந்து திட்டிடுவீங்க. எனக்கு வந்துட்டு ஃபோன் பத்தி தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இத பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். and நிறைய பேர் வந்து புது ஃபோன் வாங்கலாம்னு ஐடியால இருப்பீங்க. ஏன்னா பொங்கலுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க தாராளமாக இந்த வீடியோ வந்து பாருங்க. அண்ட் என்னோட சர்ப்ரைஸ் கிஃப்ட் இது. ஸோ அது வந்துட்டு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டேன் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ வெளில வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாய்ஸ் இருக்குது. அதனால நான் வந்து வீட்டுக்குள்ளே தான் எடுக்கிறேன் இன்னைக்கு. கொஞ்சம் வீடியோ டல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஐம் ஸோ சாரி. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஏன் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் 11th வந்து என்னோட பர்த்டே, அதாவது ஜனவரி 11 என்னோட பர்த்டே. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சர்ப்ரைஸாக வந்து நைட் 12 o'clock வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் எதிர்பார்த்த ஒரு ஃபோன் வந்து கிஃப்ட் பண்ணலான்ட்டு இருந்திருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து அன்னைக்கு இல்லை, அதுக்கு முன்னாடி வந்துட்டு வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை வந்து வந்துச்சு கம்பெனி விஷயமா. ஸோ அன்னைக்கு வந்து என் கூட இருக்க முடியாது அப்படிங்கிறனால எனக்கு வந்து முன்னாடியே வந்து கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கிஃப்ட் அதாவது இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நான் தீபாவளிக்கு முன்னாடியே அவர்கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு தீபாவளி, நியூ இயர், பொங்கல், அடுத்த தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் வந்து லைட்டாக கொஞ்சம் சண்டை கூட போட்டேன் அவர்கிட்ட. ஸோ அவர் என்ன நினச்சிருக்காருன்னா என்னோட பர்த்டே அன்னைக்கு சர்ப்ரைஸாக வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்காரு. பட் அது முடியல. ஸோ இந்த vlog வந்து நான் எடுக்கலாம்னு நினச்சேன். அண்ட் அதுலேயும் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தனால வந்து நான் என்னால் vlog போட முடியல. ஸோ அன்பாக்சிங் வீடியோ வந்து உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த ஃபோனை பற்றி கொஞ்சம் டீடைல்ஸ், இதோட அன்பாக்சிங், இதோட ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் M51. ஸோ சாம்சங் ஏன் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு ஒரு 5 years பேக் வந்து ஃபோன் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது நோக்கியா வந்து நான் யூஸ் பண்ணேன். ஸோ நோக்கியாவில் அது நிறைய குட்டி பட்டன்ஸாக இருக்கிற மாதிரி ஃபோன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஃபோன் தான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் வந்து யூஸ் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விவோ. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி யூஸ் பண்ணுறாரு, அதுவும் கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு ஒரு 2-3 months வந்து ஆப்பிள் யூஸ் பண்ணேன். ஆப்பிள் வந்து 6 series வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய விவோக்கே வந்து வந்துட்டேன். ஸோ இந்த ஃபோன்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் சாம்சங் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. அதனால் வந்து நான் சாம்சங் சூஸ் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 ஃபோன் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் M51 தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா A51, சாம்சங்லேயே A சீரிஸில் வந்து 51 சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல நோட் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இதுக்கு 3க்கும் வந்து கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டோ அது வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ், நிறைய ரிவ்யூஸ், நிறைய ஆராய்ச்சிகளுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா OnePlus நோடு வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். வாங்கினா வந்து OnePlus 7 or 8 தான் வாங்கணும், நோடெலாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டையில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா A சீரிஸ், M சீரிஸ் 51 இதுதான் வந்துட்டு டையில் இருந்தது. ஸோ இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் அலசி ஆராய்ஞ்சு நான் சூஸ் பண்ண ஃபோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் M51. ஸோ இந்த ஃபோன் வந்து நான் சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச சில டெக் சேனல்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நான் மெயில் பண்ணி கேட்டேன் இது ரெண்டில் எது பெஸ்ட், ஏன்னா அவங்கள ஃபோன் ரிவ்யூஸ் கொடுப்பாங்கன்னு. ஸோ அதில் எனக்கு மேக்ஸிமம் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா M51 தான். அண்ட் என்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து மொபைல் கடை தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டப்பையும் எனக்கு வந்து M51 தான் சஜஸ்ட் பண்ணாங்க. அண்ட் என்கிட்ட என்னை சுற்றி இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸில் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டப்பையும் M51 பெஸ்ட்டுன்னு சொன்னார். அண்ட் நான் பார்த்த வரைக்குமே எனக்கு M51 தான் வந்து பெஸ்ட்டாக தோணுச்சு. ஸோ அதனால் வந்து நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடையில் போயும் கூட நான் வந்துட்டு A51, M51 ரெண்டையுமே வந்து பார்த்தேன். ஸோ அந்த கடையில் இருக்கவங்களே கூட 2 பேர் வந்து M51 தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ண கடை, புது பிரான்ச். ஸோ ஃபஸ்ட்டு இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் மொபைல்ஸில் தான் வந்துட்டு வாங்கினேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கடையில் தான் வந்து வாங்கினேன். அந்த கடையில் வேலை பார்க்குற 2 பேர் வந்துட்டு இது யூஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதாவது இந்த ஃபோன் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் இன்னுமே திருப்தியாக இருந்துச்சு. அங்கேயுமே வந்து எனக்கு M51 தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ M51 தான் இது பாருங்கள். ஸோ இதோட பேக்கேஜிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வாங்கிட்டு வந்தோடனே வந்து அத்விக் வந்து அதுக்கு திருஷ்டி கடிச்சு. ஸோ இதோட பேக்கேஜிங் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வரும். ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்குது. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நமக்கு, சரிங்களா. ஸோ இது ஃபுல் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ செம்மையாக வந்து
நீளமாக இருக்குது இது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேட்டரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 7000 mAh பேட்டரி சரிங்களா. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 7000 mAh பேட்டரி. கிட்டத்தட்ட இதோட லைஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 days வரைக்கும் இருக்குது. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் இது ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டேன். அண்ட் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட விவோலேருந்து என்னோட எல்லா திங்ஸையும் வந்து நான் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணேன், நிறைய வெப்சைட்லாம் வந்துட்டு நான் இதோட லிங்க் பண்ணேன், நிறைய விஷயங்கள் வந்து நான் பண்ணிகிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட மார்னிங் ஒரு 11:30லேருந்து நைட் ஒரு 10:30 வரைக்குமே இது கூட நான் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு ஃபோனில் தான் ஒர்க்கு வந்து ஜாஸ்தி அப்படிங்கிறனால நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு பார்க்குற வரைக்குமே பாருங்கள் இதோட சார்ஜர் வந்து பாதி தான் வந்து குறைஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுதா? ஸோ பாதி தான் வந்து குறைஞ்சிருக்கு. நேற்று ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணியும் பாதி தான் குறைஞ்சிருக்கு. இன்னும் 54% வந்து இதில் அப்படியே இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு 10:30 இருக்கும், பின்ன 11:30 இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 54% ஆஃப் சார்ஜ் வந்து அப்படியே இருக்குது. இது 2 daysக்கு வந்துட்டு சூப்பராக பேட்டரி வந்து சேவ் ஆகுது நமக்கு. அதுக்காக தான் வந்து மெயினாக நான் இந்த ஃபோன் வந்து சூஸ் பண்ணுது. அண்ட் செகண்ட் வந்து நான் எதுக்காக இது சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளேக்காக வந்து நான் யூஸ் பண்ணேன். எனக்கு ஃபுல் டிஸ்பிளே. ஸோ எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ரொம்பவேன்னு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஃபோன் வந்து நான் சூஸ் பண்ணேன். ஸோ அடுத்து வந்து பேக்கேஜிங்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சார்ஜர் வந்து இருக்குது அண்ட் அதோட கேபிள் வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்கும். உங்களுக்கு வந்து ஹெட்செட் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா C2C கேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து வர மொபைல்ஸ்க்குலாம் இந்த மாதிரி தான் வருது அப்படின்றாங்க. ஸோ C2C அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் தான், ரெண்டு பக்கமே வந்துட்டு நமக்கு சேம் பின் தான் இருக்கும். நம்ம சார்ஜர் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே பின் தான் ரெண்டுமே இருக்கும். ஸோ இந்த கேபிள் தான் வந்து இப்போ ரீசெண்டாக எல்லாத்துக்குமே வருதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட வந்து நம்மளோட சார்ஜர் வந்து இருக்கும். ஸோ இதோட சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 25 volt ஃபாஸ்ட் சார்ஜர். 1.5 மணி நேரத்தில் வந்து உங்கள் ஃபோன் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் இதோட பேக்கேஜிங். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூசர் மேனுவல் புக் இருக்கு இல்லையா, ஸோ அது ஒன்றும் அண்ட் இந்த பின் ஒன்றும் இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்துட்டு இதில் எதுவும் இல்லை. ஸோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 கலர் வந்து இருந்தது. நான் ஆக்சுவலாக நான் வந்து ஒயிட் வாங்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒயிட் வந்து அங்கே அவைலபிள் இல்லை, ப்ளூ அண்ட் பிளாக் தான் இருந்தது. ஸோ நான் வந்து பிளாக் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மிரர் ஃபினிஷ் உங்களுக்கு. ஸோ பார்த்தாலே தெரியும், சூப்பரான மிரர் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து இது இருக்கும். ஸோ இதோட ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32 மெகாபிக்சல் வந்து வருது. அண்ட் இதோட பின்னாடி பார்த்தீங்கன்னா 4 கேமரா வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் இருக்கும். அண்ட் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். அண்ட் வைடு கேமரா இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இருக்கும். ஸோ எல்லா கேமராவுமே சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் எடுத்த ஃபோட்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அண்ட் என்ன மாதிரி யூடியூப் ரன் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு பட்ஜெட்டான ஃபோனு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இருக்குது. 6GB RAM and 128GB ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,000 வரும். அண்ட் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 வந்துட்டு வரும். ஸோ இது வந்து நான் கடையில் இருக்க காஸ்ட்டு தான் சொல்லியிருக்கேன். ஆன்லைனில் எவ்வளோ அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு தெரியல. ஸோ உங்களுக்கு எந்த இது வேணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் மட்டும்தான் வித்தியாசமாக வரும், மற்றபடி எல்லாமே வந்துட்டு சேமாக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பாக்ஸிங், இதை சார்ஜிங், கலர் எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டோம், ப்ரைஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ A51க்கும் இதுக்கும் வந்துட்டு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும் பார்க்கறதுக்கு வியூவில். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பேட்டரி அப்படிங்கிறதுனால. ஸோ எனக்கு நான் கேட்ட வரைக்கும், நான் விசாரிச்ச வரைக்கும், நான் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் எனக்கு வந்து M51 தான் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஃபோன் வந்து நான் வாங்கியிருக்கேன். அண்ட் இன்னொரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன், வாட் இஸ் இன் மை ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் இன்னொரு வீடியோ உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. நம்ம லாக் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த பட்டன் தான் நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ எனிவே என்னோட பர்த்டே கிஃப்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வந்துட்டு புது ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் வந்து நான் வாங்க மாட்டேன். இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு நான் ஆன்லைனில் வந்துட்டு நம்பி வாங்க மாட்டேன். ஸோ நான் எப்போவுமே நேரடியாக தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் வாங்கலாம், இல்லை அப்படின்னாலும் நேரடியாக போய் வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு சாம்சங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா M51 வந்து வாங்கினது வந்து ரொம்பவே வந்துட்டு ஒரு ஒர்த் பையிங்காக இருந்தது. ஸோ கொடுத்த காசுக்கு வந்து நல்ல ஒரு மொபைல் ஃபோன் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ என்னோட ஃபோனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இன்னொரு வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோட பர்த்டே கிஃப்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோட, அது புது ஃபோனில் இருக்கிற வீடியோட நெக்ஸ்ட் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.